பாலகா இயேசு நாயகா, உன் மான் விழிகள் மூடி தூங்கு இயேசு பாலகா. சின்ன சின்ன பாலகா இயேசு நாயகா, உன் மான் விழிகள் மூடி தூங்கு இயேசு பாலகா. ஆரிரராரோ 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 ஆரிரராரோ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஜெப கூடுகையின் மூலமாக கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடத்தக்க ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு துதி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து துதி செலுத்துவோம், நன்றி சொல்லுவோம். இந்த நாளில கூட இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த குழுவினுடைய தலைவர் டேனியல் பிரதர் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவி வனஜா அவர்களுக்கும் உளம் கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில விசேஷமாக நமக்கு சிறப்பு விருந்தினராக நம் மத்தியில வந்திருக்கிற அருமையான சகோதரன் திரு ஆனந்த் விஜயகுமார் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விசேஷமான விழா கிறிஸ்துமஸ் விழாவில் நமக்கு முதல்ல நிறைய நல்லா தெரியும். அவங்கள அழகான மெசேஜ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அருமையான சுத்தி பிரபாகர்தாஸ் அவருடைய சகோதரன் அவர்கள் இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு புதிதாக பங்கு பெற்றிருக்கவங்க நிறைய பேர் உண்டு. பாடல் பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் பங்கு பெற வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பெனியல் குரூப் சார்பில் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு அவர்களை ஸ்பெஷலாக வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, நம்ம ஜெப கூடுகையில ஜெப பங்காளர்களாக அருமையாக நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ஆண்டவரை துதித்து கொண்டு இந்த நாளில கூட கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெப பங்காளர்களுடைய பங்கு மிக சிறப்பு. நீங்கள் எல்லாரும் இந்த ஜெப கூடுகையில இந்த விழா முழுவதும் சிறப்பாக நடக்க, எந்த தடங்களும் இல்லாம நடக்க ஜெபத்தோடு இதுல நம்ம பங்கு பெறுவோம். மறுபடியும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று நன்றி செலுத்தி இந்த வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி. இப்பொழுது நமக்கு ஆரம்ப ஜெபம் செய்வதற்காக அருமையான சகோதரி வனஜா டேனியல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஒரு சாயங்கால கூடுகையை நீர் எங்களுக்கு கிருபையாக ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 என்று இது நாளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று விசேஷமாக இந்த நாளிலே உங்களுடைய பிறப்பின் மகிமையை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக அதை குறித்து ஆண்டவரே ஒரு பாடல்கள் மூலமாக உண்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருப்பது உமக்கு தெரியும் ராஜா. அதற்காக அருமையான சகோதரி ஜெரி ஜோசபின் அவர்கள் எடுத்த எல்லா பிரயாசங்களையும் முயற்சிகளும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காய் செய்யப்பட ஆண்டவரே கிருபையாய் வந்து உங்களுடைய பாதத்தண்டையிலே வந்து நிற்கிறோம். எல்லாவற்றிலும் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக கிருபை செய்யும் ராஜா. விசேஷமாக இப்பொழுதும் கூட ஆண்டவரே, ஏதாவது நாங்கள் இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே இந்த எங்களுடைய அறியாமையினாலோ அறிந்தோ ஆண்டவரே என்ன பாவங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுடைய சிந்தையிலே நாங்கள் செய்திருந்தாலும் இந்த வேளையில எங்களை மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி ஆண்டவரே இதுக்கு தகுதிப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் இருப்பது நிர்மூலமாகாதிருப்பதிலும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்று செய்ய முடியாது என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உணர்கிறோம். ஆகினாலே இந்த நாளிலும் கூட தொடக்க முதல் முடிவரை உடைய பிரசனத்தை நாங்கள் உணரத்தக்கதாகவும் எல்லாவற்றிலும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாகவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் வராமல் நாங்கள் இதிலே கூடி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே உடைய ஆண்டவரே உடைய வருகையை ஆண்டவரே எங்கள் மத்தியில இன்று வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே
தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே எந்த ஒரு கனெக்டிவிட்டி ப்ராப்ளமோ, வேற எந்த ஒரு பிரச்சனைகளோ, ஆண்டவரே கரண்ட் ப்ராப்ளமோ, இன்டர்நெட் ப்ராப்ளமோ வராதபடிக்கு ஆண்டவரே சகோதரி நினைத்ததற்கும் எதிர்பார்த்ததற்கும் மேலாக இது நன்றாக ஆண்டவரே நடந்து முடிய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வர நினைத்தவர்கள் ஆண்டவரே ஒருவரும் வர தடைபடாதபடிக்கு ஆண்டவரே தடைகளை நீக்குகிற நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எல்லாவற்றையும் நடத்தித்தாங்க. எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அநேகரை எங்களுக்கு மத்தியிலே புதிதாகவும் கூட நீர் கூட்டி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யார் வர நினைத்தார்களோ அவர்கள் ஒருவரும் ஆண்டவரே வர முடியாதபடி எந்த தடைகளும் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் ராஜா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய பிரச்சனை நாங்கள் ஒன்றும் விசேஷமாக செய்தி கொண்டு வந்திருக்கிற அருமையான சகோதரி ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மகன் ராஜா, நீங்க ஆண்டவரே அவங்களுடைய விசேஷத்துவத்துல அபிஷேகித்து ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் மத்தியில எங்கள் பகிர போகிற செய்தி எங்களுடைய சிந்தையிலே ஒரு நாளும் நாங்கள் மறக்க முடியாதபடி அது பதிந்தரத்தக்கதாக விசேஷமாக ஆண்டவரே அருமையான சகோதரி நீர் முற்றிலும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே மூடி ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய சத்தத்தை மாத்திரம் அவர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை ஒலித்தரல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாருக்கும் இந்த கரத்திலே தாழ்த்தி தெரிகிறோம். துதி கன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுது நம் மத்தியில சிறப்பு பாடல் பாடுவதற்காக சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் வருகிறார்கள். நம்ம ஜெப கூடுகையில எப்பொழுதுமே நம்ம அழகாக பாடல் பாடி நம்மளை வழி நடத்துகிற அருமையான சகோதரி இந்த நாளில அந்த நீலவானம் வெண்மையாகி என்று என்ற பாடலை அழகாக பாடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நீலவானம் வெண்மையாகிட அந்த நள்ளிராவில் தூதர் பாடிட தாவீதூரில் இரட்சகர் ஜெனித்தார். அந்த நீலவானம் வெண்மையாகிட அந்த நள்ளிராவில் தூதர் பாடிட தாவீதூரில் இரட்சகர் ஜெனித்தார் ஜெனித்தார் ஜெனித்தார். இயேசு பாலனாக இன்று ஜெனித்தார் ஜெனித்தார் ஜெனித்தார். இயேசு முன்னணையில் இன்று ஜெனித்தார். வயலில் இரவில் மேய்ப்பர்கள் வியப்பில் பயத்தில் ஆயர்கள். வயலில் இரவில் மேய்ப்பர்கள் வியப்பில் பயத்தில் ஆயர்கள். வாடை காற்று தென்றலாக வீசிட்டே பனியும் கூட தேன் துளியாய் மாறிற்றே. வாடை காற்று தென்றலாக வீசிட்டே பனியும் கூட தேன் துளியாய் மாறிற்றே. அந்த நீலவானம் வெண்மையாகிட அந்த நள்ளிராவில் தூதர் பாடிட தாவீதூரில் இரட்சகர் ஜெனித்தார் ஜெனித்தார் ஜெனித்தார். இயேசு பாலனாக இன்று ஜெனித்தார் ஜெனித்தார் ஜெனித்தார். இயேசு முன்னணையில் இன்று ஜெனித்தார். குளிரில் குடிலில் கோமகன் மரியின் மடியில் மன்னவன். குளிரில் குடிலில் கோமகன் மரியின் மடியில் மன்னவன். கண்குளிர் மீசையாவை கண்டனர் கிடைத்திடாத பாக்கியம் பெற்றனர். கண்குளிர மீசையாவை கண்டனர் கிடைத்திடாத பாக்கியம் பெற்றனர். அந்த நீலவானம் வெண்மையாகிட அந்த நள்ளிராவில் தூதர் பாடிட தாவீதூரில் இரட்சகர் ஜெனித்தார் ஜெனித்தார் ஜெனித்தார். இயேசு பாலனாக இன்று ஜெனித்தார் ஜெனித்தார் ஜெனித்தார்.
இயேசு முன்னணியில் நின்று ஜெனித்தார். இதயம் இதயம் பாடுதே, இனிமை இனிமை பொங்குதே. இதயம் இதயம் பாடுதே, இனிமை இனிமை பொங்குதே. இயேசு வந்த நல்ல செய்தி சொல்லவே, இந்த நாளில் தந்தேனே என்னையே. இயேசு வந்த நல்ல செய்தி சொல்லவே, இந்த நாளில் தந்தேனே என்னையே. அந்த நீலவானம் வெண்மையாகிட, அந்த நள்ளிராவில் தூது பாடிட, தாவீதூரில் இரட்சகர் ஜெனித்தார் ஜெனித்தார் ஜெனித்தார். இயேசு பாலனாக இன்று ஜெனித்தார் ஜெனித்தார் ஜெனித்தார். இயேசு முன்னணியில் நின்று ஜெனித்தார். ஆமென். Praise the Lord. அடுத்ததாக வேதம் வாசிப்பதற்காக சகோதரி மேரி ஜெமிமா அவர்களை அழைக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-20 வரை அருமையான சகோதரியை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனியின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் மேய்ப்பனை யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பனாலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்பது வாசிக்க வேண்டிய வேதபாகம் வாசித்தாயிற்று. ஆமீன். அடுத்ததாக நமக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தியை கொடுப்பதற்காக அருமையான சகோதரன் சுவி ஆனந்த் விஜயகுமார் அவர்கள் மத்தியில வந்திருக்கிறாங்க. அவர்களை இந்த குழுவின் சார்பில் அன்போடு அழைக்கிற அவர்கள் இயேசுவை காண வழிமுறைகள் என்ற தலைப்புல நம்ம இடத்துல சிறப்பு செய்தியாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சிறப்பு செய்தியாக அளிக்க வந்திருக்கிறார்கள். அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி அக்கா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதோடு சேர்த்து இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் இந்த நாளை அதிகமாக தெரிவிக்கிறேன். ஆகவே நாம் இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இயேசுவை காணுவதற்கு அவரை காணுவதற்கான வழிமுறைகளை சொல்ல போகிறேன். ஆண்டவர் பிறந்தவுடனே காணப்பட்ட ஒரே சம்பவம், ஆண்டவரை காண வேண்டும் என்று பல்வேறு மக்கள் தேடி வந்தார்கள். அதை பற்றி சொல்ல போகிறேன். அதற்கென்று நான் இந்த நாளில் தெரிந்து கொண்ட பகுதியானது யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 12, அதில் வாசிக்கிறேன் 21 வாசிக்கிறேன். யோவான் 12 அதிகாரம் 12 வசனம் 21. அதற்கு முன்பு நான் வாசித்து விடுகிறேன். அது பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புனிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவரை காண வேண்டும் என்பது அந்த எண்ணமானது
ஆண்டவர் பிறக்கும் போது மாத்திரமல்ல, ஆண்டவர் பாருங்க அவர் ஊழியம் செய்யும் போதும் இதே தேடல் அந்த காலத்தில் காணப்பட்டது. இன்றைக்கும் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் மனதில் வருகிற ஒரு கேள்வி என்னவென்றால் ஆண்டவரை காண வேண்டும். ஆகவே நாம் இந்த நாளில் படிக்க போகிறோம். அதாவது கிறிஸ்துமஸ் செய்தியாக இருப்பதனாலே ஆண்டவரை காண்பதற்கான வேதத்திலே அதாவது சொல்லப்பட்ட வழிகளை படிக்க போகிறோம். முதல் காரியம் என்ன? அதுதான் நட்சத்திரம். பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்திய சுவிசேஷ அதை புரட்டிக் கொள்ளுங்கள், அதில் வாசிக்கலாம். 2:1 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 2:1 அதான் இப்படி போடப்பட்டிருக்கு. அது காரியம் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இதில் நான் படிக்கிற முதல் காரியம் என்ன? ஆண்டவரை காண்பதற்கான முதல் வழிமுறை என்ன? வானத்தில் காணப்பட்ட நட்சத்திரம். ஏனென்றால் அவர்கள் சாஸ்திரிகள். ஆகவே வானத்தில் நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை கண்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நட்சத்திரத்தை கண்டு. ஆகவேதான் அவர்களுடைய எண்ணம் என்ன? அதாவது ராஜா பிறந்திருக்கிறார் என்று தேடி வந்தார்கள். ஆண்டவரை காண்பதற்கு இந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்ட ஒன்று என்ன? அது நட்சத்திரம். அத பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் வானத்திலே காணப்படும் நட்சத்திரம் போல் அவர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதுல நமக்கு காண்கிற காட்சி என்ன? அது நட்சத்திரம் என்பது பகலில் தெரியாது. அதாவது நட்சத்திரம் பாருங்க இரவில் தெரியும். அப்படி என்றால் நமக்கு தெரிகிறது ஆண்டவரை காண்பதற்கான முதல் வழிமுறையிலே காணப்படும் நட்சத்திரம். ஆகவே தான் பார்ப்போம், இந்த நட்சத்திரம் பகலில் காண முடியாது, ஆனால் அவைகள் பாருங்க இரவிலே பார்க்க முடியும். அப்படி என்றால் ஆண்டவரை காண்பதற்கான நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு பாருங்க உதவி செய்ய முடியாது. அது பகலில் காண முடியாது, இரவில் காண முடியும். அடுத்த அர்த்தம் என்ன? நட்சத்திரம் என்பது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள். அப்படி என்ன அர்த்தம்? ஆண்டவரை காண விரும்புகிறவர்களை ஆதாயம் செய்வர்கள் மூலம் அவர்கள் பாருங்க ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவருக்காக பணி செய்கிற பல்வேறு தாசர்கள், பல்வேறு போதகர்கள், சுவிசேஷகர்கள், ஆண்டவருக்காக வாழ்கிற மிஷினரிகள் மூலமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அது கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை கண்டு அவரை பின்பற்றுகிறார்கள். அப்படி என்றால் நாம் படித்த முதல் காரியம் நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தியது. அடுத்த நட்சத்திரம் என்பது ஆண்டவருக்காக வாழுகிற ஆத்தும ஆதாயம் செய்கிற மக்கள். இரண்டாவது காரியம் என்ன? அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷத்தை புரட்டி கொள்ளுங்கள், அதிலே வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 13 படிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13. அந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் என்ன? அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடன் தோன்றி. அப்படி என்ன இதில் நான் பார்க்கிறோம், ஆண்டவரை காண்பதற்கு முதலில் சொல்லப்பட்டது நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எப்போதாவது வரும், சில சமயம் காணாமல் போய்விடும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்கு வாழுகிறவர்கள் மூலமாக நாம் பாருங்க இயேசுவை காண முடியும். ஆனால் சில சமயம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியர்களை கூட சந்திக்க முடியாத வாய்ப்புகள் வரும். இரண்டாவது நாம் என்ன படிக்கிறோம் பாருங்கள், அதுல போட தேவ தூதர்கள் பாருங்க மேய்ப்பர்களுக்கு ஆண்டவரை காண்பதற்கான காரியத்தை சொல்கிறார்கள். ஆண்டவருடைய பிறப்பு, அதன் மூலம் கிடைக்கும் நன்மை என்று சொல்லி ஆண்டவர் பிறந்திருக்கிறார், நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்ன படிக்கிறோம்? நட்சத்திரத்தின் மூலமாக ஆண்டவரை அவர்கள் காண்பதற்கு அங்கே கர்த்தர் உதவினார். அடுத்த 2வது நான் படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்? தேவதூதர்கள் மூலமாக இயேசுவை காண முடியும். ஆனால்
தேவதூதர்களை நம்மால எப்பொழுதும் காண முடியாது. ஏனென்றால் தேவதூதர்களை பற்றி சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர்கள் பாருங்கள் ஒரு 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 குறிப்பிட்ட காரியத்துக்காக அவர்கள் 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 மனிதர்களை சந்திப்பார்கள். குறிப்பிட்ட நேரம்தான் அவர்கள் மனிதர்களோடு இருந்தார்கள் என்று பைபிளிலே நிறைய சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதூதர்கள் மூலமாக பாருங்க ஆண்டவரை காண முடிந்தாலும் அந்த வாய்ப்பு என்பது கொஞ்சம்தான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க தேவதூதர்களை வணங்குகிறார்கள். ஆனால் இங்க நம்ம படிக்கிறோம், தேவதூதன் மூலம் பாருங்க இயேசுவை காண்பதற்கு வழி சொன்னாலும் இந்த வாய்ப்புகளும் சில சமயம் நமக்கு கிடைக்காம, ஏனென்றால் தேவதூதர்கள் எல்லாரும் பார்க்க முடியாது. அதற்கு கிருபை உள்ளவர்கள், குறிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படியெல்லாம் ரெண்டாவது படிக்கிறோம், ஆண்டவரை காண்பதற்கு பாருங்கள் இதுல படிக்கிறோம் தேவதூதர்கள் மூலமாக அவர்கள் ஆண்டவரை கண்டார்கள். மூன்றாவது காரியம் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். அதில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 2வது அதிகாரம் 4வது வசனம். அதில் போடப்பட்டிருக்கிறது, அவன் பிரதான ஆசாரியர் பாருங்கள், அவன் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். இங்கே நான் படிக்க போகிற 3வது காரியம் என்ன? ஆண்டவரை காண்பதற்கு 3வது நபர்கள் யாரு பாருந்தால் இதுல போடப்பட்டிருக்கு பிரதான ஆசாரியர்கள், அடுத்து வேதபாரகர். இவர்கள் யார்? வேதத்தை நன்கு கற்றவர்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தம் விளக்கம் நன்றாக கற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இங்கே அவர்களுக்கு ஆண்டவரை காண்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய பக்கத்து ஊராகிய பெத்லகேமில் தான் இயேசு பிறந்தார் என்று அவர்கள் சரியாக சொல்கிறார்கள். அவர் சொல்கிற காரியம் இங்கேதான் மேசியா பிறப்பார் என்று அவர்களுக்கு தெரிந்து கூட அவர்களாலே அந்த செய்தியை மற்றவர்கள் சொல்ல முடியவில்லை. அவர்களும் போய் பாருங்கள் அதாவது கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. 3வது என்ன? வேதத்தை அதிகமாய் கற்றவர்கள், வேதத்தை 24 மணி தான் கற்று தேறி எல்லாவற்றையும் நன்றாக அறிந்தா இருந்தாலும் இவர்களாலே இயேசுவை காண முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எவ்வளவுதான் வேத அறிவு, எவ்வளவுதான் பக்தி இருந்தாலும் ஆண்டவரை காண்பதற்கு நமக்கு ஒரு கிருபை வேண்டும். இந்த பகுதியில் நாம் படிக்கிறோம், புறஜாதிகளுக்கு இப்பேற்பட்ட கிருபையானது கொடுக்கப்பட்டது. பாருங்க, யூதர்களை ஆண்டவர் அழைத்தார், அவர்களோடு பேசினார், அவர்களை வழி நடத்தினார், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் அதே சொந்த ஜனங்கள் அவரை தள்ளினார்கள். ஆனால் புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அதன் விளைவென்ன? நான் படிக்கிற காரியம் யூதர்கள் தள்ளப்பட்ட அந்த சுவிசேஷத்தை பாருங்க புறஜாதிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். விளைவு இன்றைக்கு நான் பார்க்கிறோம், கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை கண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அப்படின்னா 3வது காரியம் என்ன? வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள். நாம் வேதத்தை கரைத்து குடித்தாலும் ஆண்டவரை பார்க்கிற எண்ணம் நமக்கு நம்மிடத்தில் காண வேண்டும் என்ற செய்தியை தான் இந்த பகுதி சொல்லுகிறது. அப்படி என்றால் பாருங்க, அப்படி நான் படித்த 3 காரியம் படித்தோம். 1 நட்சத்திரம், 2வது தேவதூதர்கள், 3வது நான் படிக்கிற வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள். கடைசியாக பாருங்கள், ஆண்டவரை காண்பதற்கு வழி என்ன? நாம் படிக்க மத்தேயு சுவிசேஷத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். அதிலே அதாவது நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதான் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலே இப்படி போடப்பட்டு, யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களை நீ சிறிதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்படின்னா நாம் படிக்கிறோம், ஆண்டவரை காண்பதற்கான சரியான வழி எதிர்மா? அது தூதர்கள் அல்ல, அது நட்சத்திரம் அல்ல,
படித்த கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அல்ல. என்ன தெரியுமா, நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட எழுதப்பட்ட, அதாவது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன அது வார்த்தைகள். அப்படி என்றால் நான் இந்த நாளில் தெளிவாக சொல்வேன், ஆண்டவரை காண்பதற்கு சரியான வழி, பாதுகாப்பான வழி, பரிசுத்தமான வழி என்ன தெரியுமா, நம்ம கையிலே கொடுக்கப்பட்ட அதாவது வேத வார்த்தைகள். தேவதூதர்கள் எப்போதாவது வருவார்கள், வராமல் போகலாம். நட்சத்திரம் சில வானத்தில் வரும், வராமல் போகலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட சில சமயம் நம்மை சரியாக வழி நடத்தாம கூட போகலாம். வேதம் நம்மை சரியாக நடத்துகிறது. அப்படி என்றால் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம், ஆண்டவரை காண வேண்டும் என்றால் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட புத்தகத்தை இரவும் பகலும் நாம் அதை தொடர்ந்து வாசித்து அதை தியானம் பண்ணினால் நாம் ஆண்டவரை நிச்சயமாக காண முடியும். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 18வது வயதுல ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினேன். என்னுடைய வீட்டில் நான் தான் கடைசி பையன். நான் அந்த காலகட்டத்தில் எனக்கு அதிகமாக திக்கி நான் பேசுவேன். என்னால் பேச முடியாது. அதன் விளைவு பார்த்தால் நான் படித்த படிப்புகள் எல்லாத்திலும் தோல்வி அடைந்தேன். அந்த சமயத்துக்கு என்னுடைய நம்பிக்கை என்ன, ஆண்டவர் என்பவர் கிடையாது. ஆண்டவர் பாருங்க, ஒருத்தர் அவர் ஒரு தெய்வமா இருந்தால் என்னை ஏன் படைக்க வேண்டும் என்ற அந்த கேள்வி இருந்தது. ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் என்னுடைய கரத்தை தூக்கி காண்பித்து நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறினேன். அப்பொழுது காணப்பட்ட பல்வேறு கேள்விகளிலே ஒரு பெரிய கேள்வி என்ன, அதாவது என்னால எப்படி வாழ முடியும்? என்னிடத்தில் படிப்பு இல்லை, ஒரு சாதாரண குடும்பம், சொந்த வீடு கிடையாது, எந்த வசதி இல்லாத என் வாழ்க்கையில இனி எப்படி வாழ முடியும்? அப்பொழுதுதான் பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு பிரசங்கியார் இடத்தில் போய் ஜெபம் பண்ணினேன். அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களுடைய கையை எடுத்து என் தலையில வைத்து ஜெபியுங்கள், உங்களுக்கு ஜெபத்தில் ஏதாவது தெரிகிறதா சொல்லுங்கள் என்று சொன்னேன். அந்த பிரசங்கியார் கொஞ்சம் வித்தியாசமான பிரசங்கியார். அந்த பிரசங்கியார் அந்த சமயம் என்னிடத்தில் கேட்டார், தம்பி நான் அவர் கேட்டார். அவர் கேட்ட கேள்வி என்ன, உனக்காக நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பிரசங்கிமார்கிட்ட போனால் ஜெபிப்பார்கள், ஏதாவது சொல்லுவார்கள், நாம் காணிக்கை கொடுப்போம், வருவோம், இதான் நம்முடைய பாரம்பரியம். அந்த ஊழியர் சொன்னார், அவர் கேட்ட முதல் கேள்வி, உன் பசிக்கு யார் சாப்பிடுவார்? நான் சொன்னேன், ஐயா என் பசிக்கு நான். அப்பொழுது அவர் சொன்னார், அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னார், அவர் சொன்ன காரியம் என்ன, நீ உன்னுடைய தேவைகளுக்காக எல்லாம் செய்யும் பொழுது நீ ஏன் உனக்காக ஜெபிக்க கூடாது? அந்த கேள்வி என் கண்களை திறந்தது. நான் அதர் வீட்டுக்கு வந்து நான் என் வாழ்க்கையில் 18 வயசுல ஜெபிக்க ஆரம்பித்தேன். மணிக்கணக்காக பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் என்ன, என் வாழ்க்கையில கஷ்டம், ஏழ்மை, வியாதி, பலகீனம். அதன் விளைவு நான் 18 வயசுல நான் படிக்க ஆரம்பித்த இந்து ஆண்டவருடைய கிருபையினாலே இப்பொழுது எனக்கு பாருங்க 58 வயது ஆகிறது. நான் இன்றைக்கு கூட நான் செய்யற பெரிய ஊழியம் வேத வாசிப்பு தான். அதுக்கு பிறகுதான் பிரசங்கம். ஆனால் நான் ஆண்டவரை கண்டுகொண்டேன். எப்படி கண்டுகொண்டேன்? அவருடைய என்னுடைய கரத்தில் உள்ள எழுதப்பட்ட வார்த்தைகளை நான் கண்டுகொண்டேன். அதன் விளைவு இன்றைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அன்பானவர்களே, நட்சத்திரம் வராமல் இருக்கலாம், சில சமயம் பாருங்கள் தூதர்களை காணாமல் போகலாம், வேத பாரகர்களும் பரிசேயர்களும் தங்களுடைய கடமைகளை மறந்து போகலாம். ஆனால் உங்கள் கரத்திலே, என் கரத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை அது நன்றாக கிரியை செய்யும். அப்படி என்றால் ஆண்டவரை காண ஒரு நல்ல வழி அதாவது வேத சத்தியம்தான். அப்பேற்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி கண்களை மூடி நாம் பிரச்சனைக்கு போகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆண்டவரை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமிக்கு வந்தேன்.
உம்மை தேடி பல மக்களை நீர் பல்வேறு விதமாக அவர்களை வழி நடத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். நாங்கள் ஆண்டவர் இந்த பூமியினுடைய கடைசி கட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர், எங்களுக்கு இப்பொழுது தூதர்கள் ஆண்டவர் கண்களுக்கு தெரிவதில்லை. நட்சத்திரம் எங்களை இப்பொழுது சரியாக வழிநடத்தவில்லை ஆண்டவர். வேதபாரர்கள் பரிசேயர்கள் தங்கள் கடமைகளை எங்களுக்கு சரியாக செய்யவில்லை. ஆனால் உம்முடைய வேத வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தி கேட்ட அன்பு சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த வருடம் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தியை சகோதரன் கொடுத்தாங்க. எல்லாரையும் உற்சாகப்படுத்தினாங்க. ஒருவேளை ரொம்ப சீரியஸா நம்ம இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கோமான்னு நினைச்சேன். அருமையான செய்தியை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்திருக்கிறாங்க. வேத புஸ்தகத்தினுடைய சிறப்பை நமக்கு அழகாக எடுத்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை அழகாக சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அளவில் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கேரல்ஸுக்குள்ள போக போறோம். இது கேரல் சர்வீஸ்னால நம்ம சந்தோஷமா இயேசுவின் பிறப்பை குறித்து பாடல்கள் பாட ஜெபங்களை ஏறெடுக்க போறோம். முதலாவதாக பாடல் பாட மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் லாரன்ஸ், ஜெரி லாரன்ஸ் நானும் என் கணவனும் ஜாய் டு த வேர்ல்ட்ன்ற பாடலை பாடுவோம். Joy to the world, the Lord is come. Let us receive our King. Let every heart prepare Him room. And heaven nature sing, and heaven nature sing, and heaven nature sing. Joy to the earth, the Savior reigns. Let man their song implore. While fields and floods, rocks, hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. He rules the world with truth and grace, and make the nations bloom. The glories of His righteousness, and wonders of His love, and wonders of His love, and wonders of His love. Joy to the world, the Lord is come. Let us receive our King. Joy to the world, the Lord is come. Praise the Lord. Thank you. அடுத்ததாக இரண்டாவது பாடல் பாட Hark how the bells, Gloria Christmas என்ற பாடலை தீபிகாவும் அவளுடைய மகன் தேவும் பாடுவாங்க. இத பிரதர் பிரசன்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா தீபிகான்றது யாருன்னா என்னுடைய ஹஸ்பண்டுடைய தம்பி என்னுடைய மகளை போலதான் எல்லாரும் கேட்பாங்க. ஸ்பீக்ல நான் 2 வீலர்ல அவளை கூட்டு போவேன். சின்ன வயசுல என் கூடயே தான் இருப்பா. எப்போதும் இப்போ வரைக்கும் கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு மக உண்டு இல்ல, டாக்டர் உண்டு இல்லன்னு. மகள் இப்போ பூனேல இருக்கா. அவள் நம்ம பாடல் அதிகமாக ஆண்டவருக்காக பாடுற பிள்ளை. அதனால அவளை அன்போடு அழைத்தேன். அவள் மத்தியில வந்து இந்த பாடலை பாட முடியல, அதனால நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன்னு சொன்னா. அதனால அவளுடைய பாடலை கேட்போம். அவன் மகன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவான். Hark how the bells, sweet silver bells, all seem to say, throw cares away, Christmas is here, bringing good cheer to young and old, meek and the bold. Ding dong, there is their song, with joyful ring, all caroling. Then seems to hear word of good cheer from everywhere, filling the air. Oh, how they pound, grinding their sound, o'er hill and dale,
Ring, ring, ring. Christmas is the time. Christmas is the time. Christmas is the time to love. Christmas is the time. Christmas is the time. Christmas is the time to love. We often start to worry and people get upset if things don't go all right on Christmas Day. What we should remember in all the push and show is Christmas is the time to love. Christmas is the time to love. Christmas is the time to love. Christmas is the time. Christmas is the time. Christmas is the time to love. Christmas is the time. Christmas is the time. Christmas is the time to love. Angels may have heard on high, sweetly singing o'er the plains, and the mountains in reply, echoing their joyous strains. Gloria. Gloria in excelsis Deo. Shepherds, why this jubilee? Why your joyous strain renown? What the gladsome tidings be, mentions by your heavenly song? Gloria. Gloria in excelsis Deo. We wish you a Merry Christmas and a prosperous New Year. Thank you. Thank you. அவங்க வரட்டும். இயேசு மானிடனாய் பிறந்தார். சுகி ஸ்வாட்ஸ் அவர்கள் பாடின பாடல்ல சகோதரன் ரிலே பண்ணுவாங்க. சுகி ஸ்வாட்ஸ் யாருன்னா என்னுடைய ஹஸ்பண்டுடைய சகோதரி. 73 வயதானவங்க. ரொம்ப பாடல்ல நல்ல காலையில 5 மணிக்கு இருந்து ஜெபம் பண்ணுகிற சகோதரி. அவர்களிடத்துல கேட்டுக்கொண்டு போது சந்தோஷமா அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஆகவே அவர்கள் பாடலை நம்ம கேட்போம். இயேசு மானிடனாய் பிறந்தார் என்று. மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் மொழியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் மொழியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மேய்ப்பராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தாரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தாரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் மொழியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்ன
இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் மொழியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் மொழியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். அதற்கு முன்பாக இந்த பாடலை வளர்மதி பாடின பாடலை பிரசன்ட் பண்றாங்க. நம்ம கொஞ்சம் அந்த பாடலை கேட்போம். வளர்மதிக்காக நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிப பிள்ளை, தகப்பனார் இப்பதான் இறந்து போனார். சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், மகள் நல்ல ஒரு சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமைப்பிலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமைப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு பிறந்தார், பாவம் சுமந்தார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு பிறந்தார், பாவம் சுமந்தார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமைக்கென்றெண்ணிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் அனுதினமோ பணி செய்வே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு பிறந்தார், பாவம் சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே,
வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறாய் விரதாவாக்கிடேன், கிருபை தருகிறார் விரதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. க்குள்ளாக போவோம். இவ்வளவு நேரம் நல்ல பாடல்களை கேட்டோம். ஆண்டவரை துதித்த பாடல், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த அருமையான செய்தி குறித்த பாடல்களை கேட்டோம். எல்லாரையும் நல்ல மகிழ்ச்சிக்குள்ளாக்கின எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இப்போது ஜெபத்திற்குள்ளாக செல்கிறோம். முதலாவதாக சகோதரி மல்லிகா தேவதாஸ் அவர்களை நான் அழைக்கிறேன். அவங்க விசேஷமா நம்ம ஜெப பங்காளர்களுக்காக ஜெபிப்பாங்க. அவங்க நம்ம ஜெப பங்காளர்கள், நம்ம இந்த ஜெபக்கூடுகள் இருக்கிற அனைவருக்கும் வர தடைப்பட்ட சுகமில்லாமானவங்க, நல்ல ஊழியத்துல நல்ல மெசேஜஸ் கொடுத்தவங்க அநேகம் பேர் உண்டு. அவர்களுக்காக, அவர்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காகவும், அவர்களுடைய வாழ்க்கையில அவங்களோட வேலை சரியான முறையில கிடைக்கணும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதற்காக அருமையான சகோதரி மல்லிகா தேவதாஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் கீத ஆராதனையில நிகழ்ச்சியிலே ஆண்டவரை பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே செய்திகளை கொடுத்த தேவதாசருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்திலே தகப்பனே அப்பா, நாங்கள் எப்படி நேரம் செலவிட வேண்டும், இயேசுவை உம்மை பார்க்க வேண்டும் என்பதை கர்த்தாவே அழகாக ஆண்டவரே எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் அப்பா. அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேதத்திலே கர்த்தாவே நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தருகிற எழுதாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் வேத வசனத்தின்படியாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுடைய ஜெப பங்காளர் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா, உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெருக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் நீர் திறந்தருளும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எபேசியரில் நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென் ஆண்டவரே. அப்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலும் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னுமாக ஆண்டவரே, இந்த நாட்கள்ல தகப்பனே அப்பா, உம்முடைய கிறிஸ்து பிறப்பு ஆண்டவரே அப்பா நாங்கள் கொண்டாடுகிற இந்த நாட்கள்ல கர்த்தாவே அப்பா, எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவின் நன்மைகளை நீர் ஆண்டவரே அப்பா செய்யும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஆண்டவரே அப்பா. ஏற்ற ஆண்டவரே அப்பா, மணமகளையும் மணமகனையும் கர்த்தாவே நீர் கொண்டு வந்து திருமண காரியங்களை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை கர்த்தர் நீர் நீக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே அப்பா, திருமண காரியங்களை நீர் நடத்தி காணா ஒரு கல்யாண வீட்டுல நீர் பிரசன்னதா இருந்து திருமணத்தை நடத்தினது போல தகப்பனை ஒவ்வொரு திருமணங்களும் நடைபெற கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கூட குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வீட்டிலையும் கர்த்தாவே இந்த மழலை சத்தம் கேட்க கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிருபை பாராட்டும்படியா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக தகப்பனே அப்பா, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நன்மைகளை கொடுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திர ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. கையின் பிரயாசத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து பெருகப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வேலை ஸ்தலத்திலும் இருக்கிற இடங்கள்லயும் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தர் நீங்க அருள் புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
கததாமே ஒவ்வொரு சுகவீனத்தையும் பலவீனத்தையும் நீக்கி போட்டு தகப்பனை உம்முடைய தலைமுகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே, கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரீரத்தை தொட்டு கர்த்தர் நீர் பலப்படுத்துகிற அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் கேட்ட காரியங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்று கர்த்தர் நீங்க பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எங்களை நேசிக்கிற அடுத்ததாக இரண்டாவது ஜெபம் சகோதரி ஹேமா அருள்ராஜ் ஜெபிப்பாங்க. அவங்க நம்மளுடைய சகோதரன் இந்த கூடுகையினுடைய தலைவராக நம்மை வழி நடத்துகிற அருமையான சகோதரன் டேனியல் அவர்களுக்காகவும் அவருடைய மனைவி வனஜா அவர்களுக்காகவும் விசேஷமாக அவர்களுடைய பலவீனத்துல கடல் பலன் கொடுக்க அவங்களுடைய வயதான காலங்கள்ல அவங்களுடைய பலவீனம் கம்ப்ளீட்டா நல்லா ஆயிட்டு அவங்க ஊழியம் பெருகத்தக்கதாக அவங்க நிறைய பிளான் வைத்திருக்கிறாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கத்தக்கதாக அருமையான சகோதரியை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, இந்த நாளிலும் கூட எங்களுக்கு அருமையான ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியை நீங்க கொடுத்தீங்கப்பா. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தி கொடுத்த தாசனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, பாரத்தோடு தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள என் தேவன் கிருபை கொடுத்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட என் தேவனாகிய கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உடைய சமூகத்துல நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக இந்த பண்டிகை நாட்கள்ல ஆண்டவரை நாங்கள் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிற அந்த நேரத்துல என் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரை நீர் கேட்டு ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, விசேஷமாக வனஜாக்காவுக்கும் டேனியல் சாருக்குமாய் உடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரை, இந்த 2025 ஆண்டுல ஆண்டவரை தொடக்கத்திலிருந்து அடுத்து உடைய பிள்ளைகளுடைய சரீரத்துல அநேக பலவீனங்கள் இருந்தது. ஆனால் அந்த பலவீனங்களுக்கு மத்தியிலும் என் தேவனுடைய நாமம் எந்த விதத்திலும் ஆண்டவரை உயர்த்தப்படுவது தடைப்படாதபடிக்கு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்தை உண்மையாய் செய்தபடினால் என் தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை இம்மட்டும் நீர் தேய்ச்சி ஆற்றி ஆண்டவரை நீங்க வழி நடத்தி வருகிற நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சகோதரியுடைய சரீரத்துல ஆண்டவரை முட்டு பகுதியில காணப்பட்ட பலவீனங்கள் ஆண்டவரே சளியினால் வந்த தொந்தரவுகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து இந்த நாள்ல தகப்பனே உம்மை ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் கத்து கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் நேசருடைய கரமாண்டவரே, உடைய மகளை தாங்கி வழி நடத்தினதற்காய் நன்றி நன்றி நன்றி. அநேக பெண்களுக்கு ஆண்டவரே உடைய மகளை நீர் சாட்சியாய் ஆண்டவரை நீங்க வைத்திருந்த அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர்களுடைய ஊழியங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் கூட இருந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் அவங்க பேசும்போது அந்த கம்யூனியனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்கப்பா. ஆண்டவரே, அது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அவங்க அனுபவித்த காரியங்களை பேசினார்கள். என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சாட்சி பகர்ந்த அநேகருக்கு கவுன்சிலிங் கொடுத்த ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் மாற்றங்கள் உண்டாக பண்ணினபடினா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே அந்த சாருக்காய் உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, பகல் என்று பாராதபடிக்கு தகப்பனே அதிகப்படியான நேரங்கள் கண் விழித்து தகப்பனே இந்த ஊழியத்தை உண்மையாய் செய்து வருகிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே சரீரத்துல அநேக பலவீனங்கள் 3 முறை இந்த ஆண்டு கீழே விழுந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் உடைய மகனை தாங்கி கொண்டது தகப்பனே. அந்த பலவீனங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய மகனை தாங்கி எடுத்து நிறுத்திட்டு ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இடது கை பகுதியில் ஆண்டவரே பலவீனம் இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. கால்கள்ல பலவீனத்தை நீர் அறிவீர். எல்லா பலவீனங்களிலும் தேவ பலன் ஆண்டவரை இடை கட்டும்படி ஆயிடுச்சு விக்ரமையா. ஆண்டவரை சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் உமக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி ஆயிடுச்சு விக்ரம். கர்த்தருடைய வல்லது கரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை இம்மட்டுமான் ஆண்டவரை போதுமானதா இருந்தது போல ஆண்டவரை இனி வருகிற நாட்களிலும் ஆண்டவரை அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து வழிநடத்தி ஆண்டவரை அவருடைய ஊழியங்கள்
ஊழியங்கள் ஆண்டவரை விசேஷமாக ஜேடிகே ஊழியங்கள்ல தகப்பனே, அது மாத்திரம் அல்லாதபடிக்கு கிதியன்ஸ் ஊழியங்கள், சர்ச் மினிஸ்ட்ரியில எல்லாவற்றிலும் ஆண்டவரை கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில என் தேவ கரம் வெளிப்படும்படி ஆயிடுச்சு விக்ரமையா. உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாய் கடந்து வருகிற ஆலோசனைகள் ஆண்டவரை திக்கற்ற மனதுக்கு ஆண்டவரை ஆறுதலை கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை கண்ணீரோடு வருகிறவர்கள் ஆண்டவரை கழிப்பாய் கடந்து செல்லும்படியாக வார்த்தையினால் ஆண்டவரை ஆறுதல் படுத்துகிற கிருபையை கொடுத்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரையும் கரிசனையோடு விசாரிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை இவர்களுடைய கரிசனையோடு தகப்பனை அவர்கள் விசாரிப்பதை நிமித்தமாய் அநேகர் தேற்றப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கடைகள்ல செல்லுகிற நேரத்துல கூட பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உண்மை குறித்து ஆண்டவரை ஐயா பறைசாற்றுகிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரை யாராக இருந்தாலும் தகப்பனே இயேசுவை எப்படியாவது அறிவித்து விட வேண்டும் என்ற வாஞ்சியோடு தகப்பனே இவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளும் ஆண்டவரை இந்த 2026 தகப்பனே இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெருகும்படி ஆயிடுச்சு விக்ரமையா. ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மறைந்து ஒரு புதிய பலத்தோடு ஆண்டவரை புது உற்சாகத்தோடு கடந்து சென்று தகப்பனே ஆண்டவரை இன்னும் புதிய ஊழியங்கள் ஆண்டவரை நீங்க கொடுக்க இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீங்க கொடுத்த ஊழியத்தை இவர்கள் இன்னும் உண்மையாய் செய்ய என் தேவ கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுத்துக்கொள்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளை சரீரத்தை விட்டு விலக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தின் எல்லைகள் எல்லாவற்றிலும் திரு ரத்தத்தை தெளித்து ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த பாதுகாவலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னம் ஆண்டவரை, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரை, இன்னும் உம்முடைய ஆவியின் அனுகிரகங்கள் ஆண்டவரை அதிகமாய் கடந்து வந்து ஆண்டவரை எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்ய ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, கடந்த ஆண்டுகள்ல அவங்க கடந்து வந்த இழப்புகளின் மத்தியிலும் தகப்பனே சொந்த சகோதரியை இழந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. உறவினர்களை இழந்த காரியங்களை நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் அவர்களுக்கு நீங்க ஆறுதலை கொடுத்த ஆண்டவரே தேய்ச்சி வழி நடத்தி நீங்க அந்த அன்பிற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை சுற்றிலும் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே அவர்கள் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் இருக்கிறபடினா என் தேவ கரம் ஆண்டவரை இம்மட்டுமாய் இவர்களை தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறது. இன்னும் உம்முடைய கரம் ஆண்டவரை இவர்களை தாங்குவதற்கு போதுமானதாய் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரத்துல உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நினைக்கிற காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஊழியம் உம்முடையது ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே கருவிகளாய் எடுத்து நீங்க இன்னும் அதிகமாய் பிரயோஜனப்படுத்துவதற்காக ஆண்டவரே அவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒவ்வொருவருக்கும் அதே ஸ்பிரிட்ட கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியான தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமீன் ஆமீன். அடுத்ததாக தேங்க்யூமா, தேங்க்யூ. கனெக்ஷன் கிடைக்காம வந்து சந்தோஷமா மகள் பாடினா எல்லாரும் வளர்மதியை கண்டிப்பா நீங்க உங்கள் ஜெபத்துல நினைத்துக் கொள்ளுங்க. நன்றி. இப்பொழுது ஜெபம் செய்வோம். அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஜெபக்கூடுகைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த ஜெப கூடுகை நாங்கள் 3 நாட்கள் வாரத்துல இதுல பங்கு பெற்று ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறோம் அப்பா. இந்த நாளில கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட கிருபை செய்திருக்கிறீங்க. நன்றி. அதையே என்னுடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறேன். பாவங்களை மன்னித்து என்னை தகுதிப்படுத்தும். சேஷ்மா இந்த ஜெப குறிப்பை உடைய பாதத்திற்கு வைப்பது முன்பாக உடைய மன்னிப்பை பெற்றவளாக உடைய சன்னிதானத்துல வருகிறேன். அருமையான சகோதரன் எங்களுக்காக அருமையான செய்தியை கொடுத்தாங்க. சகோதரன் ஆனந்த் விஜயகுமார் அவர்களுடைய செய்தி எங்களுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக இருந்ததப்பா. அழகாக எங்களுக்கு எடுத்து வைத்தாங்க, தெளிவாக எடுத்து கொடுத்தாங்க. நாங்க நல்லா புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டின் கடைசி நாட்கள்ல ஆண்டவரை எங்களுக்கு நாங்க எப்படி உண்மை அறிந்து கொள்ளலாம், என்ன வழின்னு சொல்லி ஒரே வழி வேத புஸ்தகத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பத்திற்காக உடைய பாதத்துல வருகிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய அழகான சாட்சிக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எவ்வளவு அழகாக உம்முடைய பாதத்துல வந்து நீர் அவர்களை தூக்கி எடுத்து பலப்படுத்தி என்ன அழகாக எங்களுக்கு செய்தி, தெளிவான செய்தியை அவங்க கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்துப்பட்டது, ஆனாலும் அழகாக சொன்னாங்க. நன்றி அப்பா, நன்றி. அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தரலும்
அவர்கள் ஊழியத்துல அநேக முயற்சிகள் எடுத்து நிறைய ஊழியத்தை எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு நிறைய பணிகள் விசேஷமா பிளான் பண்ணி வைத்திருக்கிறாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுத்துடலாம், நிறைவேற்றி தாங்கப்பா. புதிய ஆண்டில புதிய தரிசனங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே முன்னேறி செல்லத்தக்கதாக ஒரு கூட்ட மக்கள் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் மூலமாக அருமையான சகோதரன் மூலமாக சந்திக்கப்பட நீர் கிருபை செய்யும். அருமையான குடும்பம், மனைவி, பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. வெளிய தேசத்துல இருந்து படித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆண்டவரே. பெரிய படிப்பு படித்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தரலாம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எங்க இருந்தாலும் உங்களுடைய விசேஷத்த காலத்தினால அவர்களை தொட்டு பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். உங்களுடைய நிழலின் கீழே மறைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தேவதூதர்களை வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த தேவதூதர்கள் மூலமாக பிள்ளைகளை நீர் அரவணைத்துக் கொள்ளும். நல்ல செய்திகளை பெற்றோர் கேள்விப்பட கிருபை செய்யும் அப்பா. பிள்ளைகளுடைய விசேஷ பாதுகாப்பு, அவர்கள் இருக்கிற இடத்துல உம்முடைய பிள்ளைகளாக பிரகாசிக்கிற பிள்ளைகளாக எடுத்துக்காட்டான ஆண்டவரை விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக, குன்றின் மேல் வைக்கப்பட்ட பட்டினமாக அவர்கள் விளங்கத்தக்கதாக படிப்பிலும் சரி, அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் சரி, டீச்சர்ஸ் மத்தியிலும் சரி, ஆண்டவருடைய சமுதாயத்திலையும் அவங்க மூவ் பண்ணும்போது ஃபாரின் கண்ட்ரியில இருக்காங்க. பலப்படுத்து சுவாமி, உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. அருமையான மனைவியும் உங்களுடைய பாதத்துல வைக்கிறேன், காத்து வழி நடத்தும். அவர்கள் ஊழியர் பெருகத்தக்கதாக நல்ல செய்திகளை அவர்கள் வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்க கிருபை செய்ய போவதற்காக கூட ஸ்தோத்திரம். அவருடைய அருமையான சகோதரனுக்காக துதிக்கிறோம். அவங்க பெரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. சுகி பிரபாகர் தாஸ் அவர்களை நாங்கள் அவர்களுடைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். எங்கள் கூடுகையில வந்து அழகாக செய்தி கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்காக கொடி ஸ்தோத்திரம். அவர்களை பலப்படுத்தும் சுவாமி, ஆசீர்வதித்தல்லும் சுவாமி. அநேக பிளான் வைத்திருக்கிறாங்க. எல்லா நாடுகளுக்கும் சென்று அவங்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுத்துடலாம், அவர்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே. அதை அவர்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. அவர்கள் முன்னேற்ற பணிகள் நிறைய வைத்திருக்கிறாங்க. அதெல்லாம் வெற்றியோடு செய்து முடிக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. மறுபடியும் அருமையான சகோதரன் ஆனந்தராஜ் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும், அருமையான சகோதரன் அவர்களுடைய சகோதரன் சுகி பிரபாதாஸ் அவர்களையும் உடைய பாதத்துல வைக்கிற ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நம்ம மத்தியில வந்திருக்க சிறப்பு விருந்தினர் ஜெபம் செய்வாங்க. ஜெப பங்காளர் குடும்பங்களுக்காகவும் பங்காளர்களின் தேவைகளுக்காகவும் அவர்களுடைய ஊழியங்கள் சிறப்பாக விரிவடையத்தக்கதாக சகோதரன் ஜெபிப்பாங்க. ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் ஆண்டவரை, இந்த ஆண்டவர் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தாவே, இந்த ஜெபத்துக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய சூழ்நிலை ஆண்டவர் கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவர் ஜெப பங்காளர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், நீர் அவர்களை பயன்படுத்தும், அவர்களுக்கு ஜெப ஆவியை தாரும். இன்னும் அவர்களுடைய ஜெபத்தின் மூலம் ஆண்டவரை அநேகர் ஆண்டு கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் இவர்களை பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவர் ஜெப பங்காளுடைய ஆண்டவர் தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு என்ன தேவை இருந்தாலும் அதை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். நல்ல அவர்களுக்கு சரீர சுகத்தை கொடுக்கும் ஆண்டவரை, நல்ல பாதுகாப்பை தாரும், அவர்களுக்கு சமாதானம் தாரும். அவர்கள் தனிமையில் இருந்தாலும் நீர் அவர்களோடு கூட இருக்கிற என்ற அந்த ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற உங்களோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை தாரும். பிரச்சனைகளை சமாளிக்கிற நல்ல பரலோகத்தின் பலனை தரும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேகருடைய பிரச்சனைகளை ஆண்டவரை கர்த்தா தீர்க்கிற மக்களாக நீர் எங்களை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, நீர் எங்கள் எல்லாரையும் கர்த்தாவை ஊழியத்தின் பாதையில நீர் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். சின்ன வாசலோ அல்லது பெரிய வாசல்களோ எந்த வாசலா இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கென்று சாட்சி சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதான ஆண்டவர் அப்பேற்பட்ட கிருபையின் வாசல்களை நீர் எங்களுக்கு திறக்கும்படி இந்த ராத்திரி வேளையில பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை கொஞ்ச காலம் ஆண்டவரே. ஆகவே தான் ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற காலத்திலே ஆண்டவரை எங்களால் எவ்வளவு அளவு சுவிசேஷத்தை சொல்ல முடியுமோ அதற்குரிய பலத்தை, ஞானத்தை, அதற்குரிய வாய்ப்புகளை எங்களுக்கு தர ஜெபிக்கிறோம்.
இந்த ஆண்டவர் ஜெப பங்காளர்களை எல்லாரையும் நீர் பயன்படுத்தும். அவர்கள் ஆண்டவர் பகுதி நேரமாவோ அல்லது ஆண்டவரே அவர்கள் முழு நேரமாகவோ சித்தத்தின்படி அவர்களை பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் எங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். வருகிற ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஆண்டாக, ஆண்டவருடைய பாதத்தை காத்திருக்கிற ஆண்டாக, ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நாங்கள் சுதந்திரிக்கிற ஆண்டாக, போராட்டங்கள், பிசாசின் தடைகள், வியாதிகள், கண்ணீர், குழப்பங்கள், ஆண்டவரே பல்வேறு எதிர்ப்புகள் இருக்குமானால் எல்லாவற்றையும் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். நீர் எங்களை தெளிவாக நடத்தும். உங்களுடைய சமாதானத்தை தாரும். உம்முடைய ஆண்டவர் நித்திய ஜீவனை எங்களுக்கு எப்பொழுதும் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வருகிற ஆண்டில் நாங்கள் உமக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்து அதை சாட்சி சொல்லத்தக்கதாக கிருபை செய்யும். இதை ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தா நடத்துகிற ஆண்டவர் எல்லா தேவதாசர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். டேனியல் சாருக்காக, குடும்பத்துக்காக, மற்ற எல்லா தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நீரே கரம் பிடித்து நடத்தும். எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேம்மா. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியம் கூட என்றும் அடுத்த ஆண்டு கூட. ஆமென். என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, என் முழுமே பத்து நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறுவாதே. ஆமென், ஆமென் பிரதர். சைலண்ட் நைட் பாடலை சகோதரி ஞான உஷா பாடுவார். Thank you, Jesus. Silent night, holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child. Holy infant, so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Silent night, holy night, darkness flies, all is light. Shepherds hear the angels sing, Hallelujah, hail the King. Christ the Savior is born. Christ the Savior is born. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beams from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, at thy birth, Jesus, Lord, at thy birth. Amen. வாழ்த்து பாடல் பாட சகோதரி மேரி சாம்சன் வருகிறார். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year.
and a happy new year, and a happy new year. We wish you a Merry Christmas, and a happy new year. Amen. Amen. Praise the Lord. Thank you, everybody. God bless you Amen. all. Wish you all happy Christmas and a happy New Year. Brother, thank you so much. தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ் அண்ணே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, ஜெபம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். அவங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்கு. ஆமா, அதனாலதான். ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனஜா சிஸ்டர் வந்துட்டாங்க பிரதர். ஓகே, தேங்க்யூ. விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ரொம்ப